ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான 6 மாதத்துக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய முதல் உணவு தான். 6 மாதத்துக்கு அப்புறம் மதர் ஃபீடோடு சேர்த்து நம்ம இந்த முளை கட்டின ராகி கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபிக்கு ஒரு சின்ன கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு ராகின்னு கூட சொல்லுவாங்க. அதுவே குழந்தைங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 கிராம் இருக்கும். இதை நல்லா ஒரு 4-5 தடவை கழுவி தெளிவாக அந்த தண்ணி ஆகிற வரைக்கும் கழுவணும். அதுக்கப்புறமா தான் அதையை ஊற வைக்கணும். காலையில் ஒரு 6 மணிக்கு ஊற வச்சிங்கன்னா சாயந்தரம் 4 மணிக்கு சாயந்தரம் ஒரு 4-5 மணிக்கு இந்த மாதிரி வெள்ளை துணியில் எடுத்து கட்டி டைட்டாக முளை கட்டி அதை டிஃபன் பாக்ஸில் போட்டு டைட்டாக மூடி வச்சுட்டா அடுத்த நாள் ஒரு 10லேருந்து 11 மணிக்கு தான் நம்ம இந்த கூழ் கொடுப்போம். அந்த டைம் பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகழகாக முளை முளைச்சி வந்துடும். தேவைப்பட்டால் நீங்கள் 2 கப்பில் கூட ஊற வச்சுட்டு ஒரு நாளுக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸ்க்கு ஒரு நாள் ஊற வைக்கிறது, ஒரு நாள் முளை கட்டுறதுன்னு பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி டெய்லியுமே நான் கொடுத்தேன் என்னோடய குழந்தைக்கு. கிட்டத்தட்ட அவனுக்கு இப்போது 3.5 வயசு ஆக போகுது. அவனுக்கு ஒரு 2.5 வயசு வரைக்குமே நான் இந்த ரெசிபி தான் நான் கொடுத்தேன். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. முக்கியமாக இதில் இருக்க கால்சியம் குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கும், இதில் இருக்க புரோட்டீன் அவங்களோட சதை வளர்ச்சிக்கும் உதவி செய்யுது. முக்கியமாக விட்டமின் B12 இருக்கனால குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகரிக்கும். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் முக்கியமான ஒரு உணவு தான் இது. மிக்ஸி ஜாரில் அதை எடுத்து ஒரு 2 தடவை விட்டு அரைச்சி எடுத்துட்டா இந்த மாதிரி ஆகிடும். திரும்ப அதை கலந்து அரைச்சி எடுத்தால் இந்த மாதிரி பொடி ஆகிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு தண்ணி சேர்த்து அரைக்கணும். எடுத்தது தண்ணி சேர்த்துனிங்கன்னா ராகி அரைப்படாது, எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால் 2-3 தடவை நல்லா அந்த வெறும் ராகியை மிக்சியில் அரைச்சிட்டு ஃபைனலாக தான் இந்த மாதிரி சைடில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு தண்ணி சேர்த்து மறுபடியும் நைஸாக அரைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய திக்காக கிடைக்கும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதில் இந்த ஜார்லேருந்து இன்னொரு கப்புக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் அரைபடாமல் இருக்கும். இதை திரும்பவும் ஜாருக்கு மாற்றி தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் நைஸாக அரைச்சி அதையும் வடிகட்டிக்கலாம். இப்போ 2வது தடவையும் நான் அரைச்சிட்டு இந்த மாதிரி ராகி பால் எடுத்துக்கிறேன். முக்கியமாக இதில் இருக்க அந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் ப்ளஸ் கால்சியம், புரோட்டீன் எல்லாமே குழந்தைங்களுக்கு வளர்ச்சிக்கு உதவி பண்ணுது. அது இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்டாக இருந்தால் சொல்லவே வேண்டாம். இப்போ திக்கான பால் கிடச்சிருச்சு. அதை காய்ச்சறதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் இந்த ராகி பால் விட்டால் சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா இந்த அடியில் இருக்க பால் வர கலந்து விட்டுக்கணும். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா டபுள் ஃபில்டர் பிளாஸ்டிக்கில் இருக்கும் இல்லையா, அது கூட வாங்கி வச்சு வடிகட்டிக்கலாம். குழந்தைகளுக்கு கூழ் காய்ச்சறதுக்குனே தனியாக ஒரு வடிகட்டி வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணணும். எடுத்ததும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா அடியில் அப்படியே அடி பிடிச்சிடும். ஒரு நாள் உப்பு, ஒரு நாள் சர்க்கரை, அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லா டேஸ்ட்டுக்குமே பழகிடுவாங்க. இல்லைன்னா இனிப்பு மட்டும் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா இனிப்பு பிடிக்காமல் இருக்கும். அதனால் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டேஸ்ட் கலந்து கொடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தால் அது குயிக்காக வெந்துடும். ராகி சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அப்படிப்பட்ட ஒரு உணவு தான். அதனால் இப்படி கொஞ்சம் சிம்மில் வச்சு கலந்து விட்டு எடுத்தால் நல்லா அது கெட்டியாகும் போதே அது குக் ஆகிடுச்சின்னு நமக்கு தெரியும். பார்த்தா இட்லி மாவு பதத்தில் ஆகும்போது நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுத்து இறக்கி வச்சதும் மறுபடியுமே இந்த மாதிரி 2-3 தடவை கலக்கணும். இல்லைன்னா ஆடை கட்டிடும். ஆடை கட்டினா குழந்தைங்க சாப்பிட விரும்ப மாட்டாங்க, தொண்டையில் சிக்கும். ஒரு 5-6 தடவை கலந்து விட்டுட்டு அப்புறமா தான் ஒரு கப்புக்கு மாற்றணும். பாருங்கள், ரொம்ப அழகாக க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு இந்த கூழ். அடுத்து குழந்தைங்களுக்கு ஊட்டும் போது இந்த மாதிரி ஒரு தட்டுக்கு மேலே கப்பு வச்சுக்கணும். இன்னொன்று, இந்த மாதிரி விளிம்பு இருக்க கப்பை எடுக்கக்கூடாது. எடுத்திங்கன்னா பூரா சிந்திடும். விளிம்பு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஷீல்டாக இருக்க கப் எடுத்தால் ஒழுகி வராது. அந்த கப்லேயே கூழெல்லாம் நிற்கும். அப்போ நம்மளும் நீட்டாக ஊட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸ்பூனுமே இந்த மாதிரி மொழுக்குன்னு இருக்கிற மாதிரி ஸ்பூன் தான் எடுக்கணும். ஷார்ப்பாக இருக்க மாதிரி எடுக்கக்கூடாது. சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன ஸ்பூனும், ஓரளவு பெரிய குழந்தைங்க 1 இயர் 2 இயர்ஸ் பேபிக்கு பெரிய ஸ்பூன் எடுத்துக்கலாம். பாருங்களேன், இந்த 2 ஸ்பூனுக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். இது சன்னமாக இருக்கிறது வாய் கிளிக்கும், நல்லா தடிமனாக இருக்கிறது சேஃபாக குழந்தைங்களுக்கு ஊட்டிக்கலாம். ஸோ இது கூட ஒரு டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ கூழை இந்த கப்புக்கு மாற்றிடலாம்.
அழகாக அப்படியே ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து உட்கார வச்சு தான் ஊட்டணும் குழந்தைங்கள. 6 மாதத்துக்கு அப்புறம் நம்மளாம் காலில் படுக்க வச்சு ஊட்டுறது பழக்கமாயிடுச்சு. ஆனால் டாக்டர் சொன்ன அட்வைஸ் என்னென்னா உட்கார வச்சு தான் ஊட்டணும். பாருங்களேன், ஒரு பொட்டு கூட சிந்தலை. ஸோ ஈஸியாக சின்ன சின்ன டிப்ஸோடு உங்களுக்கு நான் இதை கொடுத்துருக்கேன். நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கள். நியூ மாம்ஸ்க்கு இது நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.